Praise the Lord. Hallelujah. What a joy to be here. இந்த சாயங்காலத்திலே நம்மோடு கூட கர்த்தரை ஆராதிக்க சனிக்கிழமையும் சும்மா நடக்கிற ஒரு ஆராதனை இல்லை. இங்கே நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையில கர்த்தரை துதிக்க, அவர் நல்லவர் என்று சொல்ல, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பாய் தான் நான் இதை பார்க்கிறேன். ஒருவேளை நமக்கு நிறைய சாட்சிகள் இருக்கலாம், ஆனால் சாட்சி சொல்லலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஆராதிக்கும் போதே சாட்சி சொல்றீங்க. நிறைய பேர் காது கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் நல்லவரும் சொல்லும்போது உங்களுக்கு நன்மை செய்ததுதான் நல்லவரும் சொல்லி சாட்சியாவே நீங்க பாடுறீங்க. எனக்கு ஒரு மைக் கொடுக்கல, நான் ஒரு பெரிய சாட்சியை நான் கதையா சொல்லலாம் நீங்க வருத்தப்படாதீங்க. ஆனா நீங்க பாடும்போது உங்களுடைய இருதயத்தின் நிறைவோடு கூட சொல்லுங்க, கர்த்தரை நடத்தி இருக்கிறார். வாரத்திலேயே ஒரு மழை நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சேன்னா கர்த்தர் நம்மை மழையினுடைய கையில நம்மளை கர்த்தர் தராம கர்த்தர் பத்திரமா கொண்டு வந்து இருக்கிறார். நிறைய வியாதிகள் சுற்றில இருக்குது. அவன் இரும்புறாங்க, தும்புறாங்க, அப்புறம் ஜுரம் அடிக்குது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் நமக்கு நல்லவராய் தான் இருந்திருக்கிறார். உங்க வாழ்க்கைலாம் எப்படின்னு எனக்கு தெரியாதான். என் வாழ்க்கை ரொம்ப பிஸியா தான் அப்படி ஓடிட்டே தான் இருக்குது. ஆனால் அது எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் மிக நல்லவராய் தான் இருக்கிறார். நேற்று ராத்திரியில ஒரு ஹைதராபாத்ல இன்னொரு ஆராதனையில பிரசங்க அங்கே நடத்த அங்கே போயிருந்தேன். ரொம்ப குயிக்கா ரொம்ப ரஷ் பண்ண வேண்டிய கட்டாயங்கள். அப்போ ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் தம்முடைய கிருபையை என் மேல இருக்குது, அவரை பாதுகாப்பு என் மேல இருக்குது என்பதை பார்க்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம போக்கில வரத்துல கர்த்தர் மிக நல்லவராய் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. நான் திரும்ப நாம் இந்த நாட்களில் பேசுகிற ஒரு நடுவில் ஒரு பெரிய லாங் கேப்பு. ஆனாலும் இதை ஏதோ கட்டாயமாக முடிச்சிடணும், இல்லை ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த ஸ்கூல்லலாம் இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10th 12th பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் ஓடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பெருசாக இதை வரப்பூர்த்தி செய்யணும்னு இல்லை. கர்த்தர் நடத்துகிற பரிசுத்தில் அந்த காலகட்டத்தில் அதை பேச கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு ஆயத்தம் இருக்குது. போன வாரத்தில் ஆனால் கர்த்தர் ஒரு ஆராதிக்க உதவி செய்தார். மிக வல்லமையாய் கர்த்தர் அசைவாடினார். அநேக விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒளிபரப்பில் பார்த்தவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் அநேகர் அதை உணர்ந்தீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தையை கேளுங்க. எபிரேய புஸ்தகத்தில் நாம் இந்த கிட்டத்தட்ட 11 அதிகாரங்களை தியானித்த பிற்பாடு 12வது அதிகாரத்தில் தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 வேதாமத்தை வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கலாம் கொஞ்சம் பேர் வரீங்க. பைபிள் உங்களுக்கு இல்லை அப்படின்றால் நீங்கள் என்ன வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற அண்ணன்மார் அக்காமார் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு வேதாமத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து தர்றதுக்கு நல்லது. பைபிள் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம் மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பெரிய நம்ம கிடைச்சிக்கிற பொக்கிஷம். அந்த புஸ்தகம்னு சொல்றதை விட என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற 10,000 பொருளை காட்டிலும் அந்த ஒரு பொருள் ரொம்ப ஆசீர்வாதமானது இல்லை? ஆமாம். இந்த பைபிளை நான் தூக்கிட்டு போகும்போது பெருமிதம் அடைகிறேன். இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா, ஐபேட் எடுத்துன்னு போயிட்டா ஏதோ என் கிட்ட இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால இந்த பைபிள் ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வசனம் பாதைகளுக்கு தீபமாயிருக்கிறது. சங்கீதக்காரர் மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவருக்குடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமா இருக்கு. ஆனால் நமக்கும் அப்படிதான் இருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய பாதைகளுக்கு வெளிச்சம். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணாது, என்னை நடத்துகிறதா இருக்கிறது. அதனால வற்புறுத்தல, கட்டாயப்படுத்தலை. ஆனால் பெருமிதமாய் சொல்றேன், இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வேதாமத்தை கையில வச்சுங்க. ஒரு வேதாமத்தை எடுத்துட்டு வாங்க. நான் அன்றைக்கு என்னுடைய சிறு வயது முதல் அநேகர் சொல்லி கேட்டது, இதை தூக்கிக்கோ, இது உன்னை வாழ்நாளெல்லாம் தூக்கி சோமக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு அதனுடையது இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, இவனுங்க சொல்லுவானுடான்னு நினைச்ச ஒரு காலம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இதை தூக்கிட்டு போறேன். நான் வெளிநாட்டுக்கு ஒரு வாட்டி போகும்போது, இப்போ ரீசெண்டாக போகும்போது கூட இதை தூக்கிட்டு போயிட்டேன். பொருளை இதை நான் இறக்கி வச்சுட்டு போயிருந்தேன்னா ஒரு இன்னொரு 2.5 கிலோ எதனா இன்னும் பொருள் எடுத்துட்டு வந்துருக்கலாம். ஆனால் எனக்கு இது இருந்தது தான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இந்த வேதாகமம் எல்லாவற்றுக்கும் மேலே. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று நான் பிளான் பண்ணி வரல. நான் என்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்டதுனால சொல்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய படிக்க தெரிஞ்சவர்கள்
இந்த வசனத்துடைய மகத்துவத்தை தெரிஞ்சவங்க வரும்போது கை வீசி வரக்கூடாது. எங்கள் பாஸ்டர் எல்லாம் கண்டுக்கிறதுல நாங்கள் ரொம்ப மாடர்ன் சர்ச்சுன்னு என்றைக்குமே மாடர்ன்னா ட்ரெஸ்லலாம் மாடர்ன் காமிப்பேன், மற்றதெல்லாம் மாடர்ன் காமிப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் மாடர்ன்லாம் போயிட முடியாது. இது இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இன்னும் 50,000 வருஷம் ஏசாயம் வரலனாலும் இந்த பைபிள்லாம் முக்கியமானது. இந்த வேதாகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில், இந்த வேதாகத்தில் இருக்கிற வசனம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அல்லேலூயா பல மொழியாக்கங்கள் நமக்கு வரலாம், பல காரியங்கள் வரலாம். அதனால் தயவுசெய்து நான் அவருடைய பிள்ளை அப்படின்றதுக்கு இது என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க இவனுங்கெல்லாம் ஆரோன்லாம் கூட ஒரு பைபிள் எடுத்து வரணும். சரியாடா, உன் ஃப்ரெண்டை கூட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு கேங் ஃபார்ம் ஆகிறானுங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லது தான். ஆனால் கூடவே என்ன பண்ணுவோம், பைபிளையும் வச்சுக்கோ. அது உன்னை கடைசி வரையில் உன் வாழ்க்கை அது நடத்தும். அல்லேலூயா. இதை கையில் எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இந்த வேதாமத்தில் பல புஸ்தகங்கள் இருக்குது, 66 புஸ்தகம் இருக்குது. வேதாமத்தை நீங்கள் உட்காந்து என்னாலும் சரி, வாசித்தாலும் சரி, 66 புஸ்தகங்கள் இருக்குது. அதில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பிரிவுகளாக இருக்கிறது. என்னடா இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறான்னு நினச்சிக்காதீங்க, தெரியாத சிலர்லாம் இருப்போம் இல்லையா, அவர்களுக்காக நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஆவியானவர் பிதாவினாலே இந்த உலகம் படைக்கப்பட்டது, தீர்க்கதரிசி மூலமாய் செயல்பட்ட வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டில் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு இந்த உலகத்தில், அதுதான் நம்ம கொண்டாடுற இந்த மாசத்துல இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாருன்னு. இயேசு பிறந்த பிற்பாடு, இயேசு இந்த உலகத்தில் வந்தப்ப 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகங்கள். அது பிற்பாடு நிறைய நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, லெட்டர்ஸ், நிறைய நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதில் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 13 நிருபங்களுக்கு மேலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று, பவுல் யார் என்றால் இந்த சபையே வேணாம், ஏசெல்லாம் ஒரு ஆளா, அவரை போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை தேட வந்தவங்களை அடிப்பார். அவர் யோசித்து பார்த்துங்க, சபைக்கு வெளில இருப்பார், இந்த மாதிரி ஒரு ஆராதனை நடக்குது, ஏசாமி கும்பிட்டு வராங்கன்னா அவங்கள பிடிச்சி அடிப்பார். ஏன்னா அவர் கையில் ஒரு அதிகாரம் இருந்தது. யாரோ ஒரு ஆள் அடிச்சா கூட பரவாயில்ல, அவருக்கு அரசாங்க அதிகாரம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளை கர்த்தர் ஒரு நாள் தொடுறாரு. கடவுள் என்ன பண்றாரு, ஒரு நாள் அவர் அப்படியே வர்றாரு, தனியா ஒரு நாள் வரும்பொழுது அவரை கடவுள் தொடுறாரு. வரும்பொழுது தொடுறாருன்னா எப்படி உழுட்டாரு, கீழே உழுந்து கண்ணே தெரியாம போயிருச்சு, குருடாயிட்டாரு, அப்படியே கிடக்கிறாரு, படுத்து கிடக்கிறாரு. இப்போ கடவுள் சொல்றாரு, ஏசாமி சொல்றாரு, அவர்கிட்ட வந்து பேசுறாரு, படுத்து கிடக்கு நினைக்கிறியா, உன் கண்ணு தெரியல இன்னைக்கு, ஆனா தெரியாத நடுவுல உனக்கு நான் காட்சி தரேன். நான் யார் தெரியுமா, அடிக்கடி என்ன நிந்திச்சுனே இருக்கிறேன், என்ன துன்புறுத்திட்டே இருக்கிறிய, என்ன சேவிக்கிறவங்களை துன்புறுத்துறிய, அந்த இயேசு நான் தான் அப்படின்னு பேசினார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை தொடப்பட்டு அவர் எழுந்து, அதுக்கப்புறம் அவருடைய கண் திறக்கப்பட்டுச்சு. இந்த இயேசுவை போய் சொல்றாருன்றதுக்காக பல நிந்தைகள், பல அடி. அது வரைக்கும் அவர் அடிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுனால அவருக்கு அடி, அவருக்கு துன்புறுத்தல், இப்படி அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில வைத்துறாங்க. பல முறை அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த சிறைச்சாலையில் உட்கார்ந்து அப்பொழுது இயேசுவினிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாடுகள், ஆவியானவரிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாடுகளை அவர் எடுத்து எழுதுகிற கிட்டத்தட்ட 13 நிருபங்களை இந்த வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இதுதான் இந்த பைபிள் இருக்கிற ஒரு சுருக்கமான சாராம்சம். அதுல ஒரு நிருபம், ஏனோ என்னுடைய ஆவியில கிட்டத்தட்ட இது 124வது வாரமாய் நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல, ஒரு வருஷத்திலே 52 வாரம் அப்படின்னா 2 வருஷங்களை கடந்து நான் இந்த இதில் இருக்கிற ஒரே ஒரு நிருபத்தில், அந்த ஒரு எபிசல், ஹீப்ரூஸ், எபிரேய புஸ்தகம் என்கின்ற ஒரு நிருபத்தை மாத்திரம் ஒரு 13 அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் அதில் தான் என்ன பண்றேன், கிட்டத்தட்ட 124வது வாரமாக இன்றைக்கு பேச கர்த்தர் உதவி செய்ததுக்கு அதில் கிட்டத்தட்ட 11 அதிகாரங்களை பேசும்பொழுது வெவ்வேறுபட்ட காரியங்கள், இயேசு யார், இயேசுடைய வல்லமை என்ன, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எவ்வளவு வல்லமை உடையது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய அந்த விசுவாசத்தின் பேர்ல நம்ம வாழ்க்கையில் எப்படி காரியங்கள் நடக்கும் என்பதை எல்லாம் உங்களோடு கூட எனக்கு ரொம்ப ஆசை தான். இதெல்லாம் இன்றைக்கு எப்படி சொல்றதுங்க, புஸ்தகங்களா, வால்யூம்ஸ் எனக்கு அப்படி எழுதிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிரியம் இல்லைன்றதை காட்டிலும் அவ்வளோ பெரிய எனக்கு எழுதுறதுல அவ்வளோ பெரிய ஈர்ப்பு கிடையாது. நான் அவ்வளோ பெரிய புக் ரீடரும் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட புக் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அப்படியே என்கிட்டே தான் இருக்கும். அதனால என்னமோ தெரியல, எனக்கு இந்த புக் எழுதுறது இதெல்லாம் எனக்கு இதில் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் புக் எழுதலாமே பாஸ்டர், எழுதலாமல் நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் பேச ரொம்ப நல்லா இருக்குதே. இப்போ கூட இன்னைக்கு கூட சாயந்தரம் ஒரு பாஸ்டர் வந்தாங்க, என்ன பார்க்குறத சொன்னார்,
அதான் நீங்கள் உங்கள் பிரசங்கத்தெல்லாம் ஒரு தொகுப்பாக எடுத்து புக் எழுதலாமன்னாரு. எனக்கு அந்த மாதிரி தெரியல, எழுதுறதுக்கு ஒரு பெரிய லீடிங் கிடையாது. அப்போ அவங்க கூட சொன்னேன், நான் பேசுகிற பிரசங்கம்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்து எழுதுங்க. எனக்கு பண்ணுறதெல்லாம் இப்போ யூடியூப்பில் இருக்குது, எடுத்து நீங்கள் வேணால் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 124 வாரங்களை எடுத்து சாதாரணமாக ஆரம்பித்தேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் வெளிப்பாடுகளாய் காண்பித்து கொண்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் முன்னுரையாய் உள்ள இன்றைக்கு தான் கேட்குறவங்க இல்லை, ஏன் அதை பற்றி நான் முக்கியத்துவம் சொல்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுங்க. 11 அதிகாரங்களை கடந்த பிற்பாடு இந்த 12வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசித்துடலாம். பைபிள் வச்சு பாருங்க. இப்போ எல்லாம் பக்கத்தில் ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. காதை வச்சு என்ன பண்ணணும், வாசிக்கும் போது இந்த சத்தத்தை கேட்கணும், அந்த வசனத்தை உள்ளுக்குள்ள எடுங்க. சொல்லுது, இந்த 11வது அதிகாரத்தில் முழுசும் விசுவாசத்தை பற்றி, இயேசுவின் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசத்தை பற்றி பேசிட்டு இப்போ 12வது அதிகாரத்துடைய முதல் வசனம் இப்படி சொல்லுது, ஆகையால் அப்படின்றார். அந்த முதல் வார்த்தை எதுக்குன்னா, இவ்வளோ பேசணும் இல்லையா, அதனால மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இவ்வளோ சத்தியத்துல சாட்சி இவ்வளோ பேரை பத்தி கேட்டிருக்கிறீங்க, நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க, அதனால நீங்க கவலைப்பட வேணாம். பாரமான எல்லாத்தையும் நீங்க தள்ளி விட்டு நோக்கி, எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒருத்தரை நோக்கிக்குங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் 3 வார்த்தை ரொம்ப முக்கியமானது இல்ல. ஒண்ணு என்னதுங்க, எல்லாத்தையும் தள்ளிடுங்க. நம்மள என்ன பண்ண, அடிக்கடி நிறைய காரியங்கள் நெருக்கி கொண்டே இருக்கும். என்ன பேசணும், எல்லாரும் சொல்லுங்க. நேற்று கூட வேறு தெரியாத ஒரு சபையில போயிட்டு அவங்க எல்லாரும் என் கூட பேச வற்புறுத்தி பேச வச்சுட்டேன். அது ஒரு பயங்கர ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம், தியேட்டர் எடுத்து நடத்துறாங்க. ட்ரிவோலின்னு ஒரு தியேட்டர் எடுத்து ரொம்ப அந்த லைட்டிங்லாம் போயிட்டு இந்த மாதிரி என் மூஞ்சில ஒண்டி தான் லைட் அடிது. அங்கே இருக்கிறவங்களாம் எங்கே உட்காந்துருந்தாங்க, அதான் கையை தூக்கிட்டு அட்லீஸ்ட் உன் கையில் இருக்கிற வெள்ளனா தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கே உட்காந்துருன்ற மாதிரி ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க. அப்போ கடைசியில் ஒரு அக்ரிமெண்ட்டை, முதல்ல இருந்தே அக்ரிமெண்ட்டை போட்டு 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 கடைசியில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்தில் அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டேன் கடைசியில். அதனால் கர்த்தர் கிருபையில இன்னைக்கு நீங்கள்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான், யாரும் தெரியாதவங்க இல்லை. அப்படியே நீங்கள் வெறுத்தாலும் இங்கே காமிக்காதுங்க உங்கள் வெறுப்பெல்லாம், ஆராதனை இல்லை, அப்புறம் வேணா திட்டுங்க வீட்டில் போயிட்டு. ஆனால் இப்போ சந்தோஷமா என்ன பண்ணுங்க, நான் பேசுறதோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஆமேன் சோத்திரம் சொல்லி என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது மிக மிக ஆசீர்வாதமான வார்த்தை. அதில் 3 வார்த்தையை சொன்னேன். ஒன்று என்னதுங்க, தள்ளிட்டு. சொல்லுங்க. நம்மள அடிக்கடி நிறைய காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க, நிறைய காரியங்கள் நம்மள, யாருக்கு பிரச்சனை வராது சொல்லுங்க? பாஸ்டருக்கு வரும், ப்ராஃபெட்டுக்கு வரும், ப்ரீச்சருக்கு வரும், போஸ்டர்ல ஒட்டுறவங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். இல்லாதவன் ஒருத்தன், பிரச்சனை இல்லாத ஒருத்தன் பேரை சொல்லுங்க, எல்லாவனுக்கும் பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் சொல்லி கொடுக்கிறது என்னவென்றால், எவ்வளவு வந்தாலும் என்ன பண்ணாத, தள்ளுற அதிகாரமும் நம்ம கையிலே இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. தள்ளிட்டு, ஆமா, நோக்கி. அடுத்த என்ன வார்த்தை சொல்லுங்க? தள்ளுறது நாம, நோக்குறது நாம தான். சொல்லுங்க, நாம தான் தள்ளணும். தள்ளிட்டு நாம தான் நம்ம கண்களை ஏறெடுத்து இயேசுவை பார்க்க வேண்டும். பிரச்சனையோடு கூட இருந்தா இயேசுவை பார்க்க முடியாது. பக்கத்துல சொல்லுங்க ஒருத்தன் கிட்ட, பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா இயேசுவை பார்க்க முடியாது. பிரச்சனை தான் பெருசா தெரியும். Your problems will be greater than what you could see. Because problems are bigger in your eyes. You could not see the bigger picture of Jesus in your eyes. Hallelujah. அப்ப தள்ளிட்டு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நோக்கி போகணும், கடந்து போகணும். சொல்லுங்க. 3 வார்த்தையை பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, 3 வார்த்தையை பேசுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? தள்ளிட்டு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மைக்கு கொடுத்து உங்க பிரச்சனையை சொல்லுங்க சொன்னா, நம்ம எல்லாம் நைட் பிரேயர் நடத்தி, நாளைக்கு நடத்தி, ஆராதனை நடத்தி, 4 நாளைக்கு வரைக்கும் இருந்து சிலர்லாம் உட்காந்து பேசுறது கூட கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா அவங்க பிரச்சனை அவ்வளோ பெருசு, பேசினே இருப்பாங்க. நான் இன்னமும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய டாக்டர் மாதிரி நினச்சின்னு சொன்னாங்கன்னா கூட, நான் ஒரே வார்த்தை தான் திருந்துடும் சொல்லி, ஏசு பார்த்து பாரு, கவலைப்படாதீங்க, ஏசு உங்களுக்கு பதில் தருவார், ஏசு உங்களுக்கு விடுதலை தருவார், இவ்வளோதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ தள்ளணும் நாம தான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தள்ளி விட்டு நோக்கி ஓடிட்டே இருக்கணும். 3 வார்த்தை. நான் வேற பிரசங்கம் பண்ண நினைச்சேன், 50 ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் பேச முடிஞ்சா அதையும் பேசுறேன். ரைட்டுங்களா? 3 வார்த்தையை சொல்லுங்க. என்னதுங்க? எதை தள்ளணும்? பிரச்சனையை தள்ளணும். பாரமாய் நிற்கிற கவலையை தள்ளணும். வியாதியே அடிக்கடி இருந்தாலும் அந்த வியாதியே பேசிட்டு இருக்க, அதை தள்ளணும். வார்த்தையில் என்ன பண்ணும்? பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது என்ன ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், அதை தள்ள கத்துக்கிற ஒரு அதிகாரம், தள்ளுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் விசுவாசியை உனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார்.
உலக மனுஷனுக்கு இது தெரியாது. ஆனா தேவ சமூகத்துல வந்து இருக்கிற உனக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை உன்னிடத்துல தந்து இருக்கிறார். அந்த வல்லம் உன்னுடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. தள்ளிட்டு, அப்ப நம்ம தள்ளிட்டு எதை பார்க்கணும்? அடிக்கடி எப்பவுமே எதை பார்க்கணும்? இயேசுவே பார்க்க கத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கார். யாரை பாருங்க? இயேசுவை பாருங்க. உங்க வாழ்க்கையில எதை பாருங்க? இயேசுவை பாருங்க. இயேசு எல்லாவற்றுக்கும் மேல பெரியவராயிருக்கிறார். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவரை பத்தி இப்ப அடுத்தது பேசுறாரு. பவுல் வந்து நேரா கூட இருந்த ஒரு சீசன் இல்லை. இந்த பவுல் எழுதினார, இது அவர் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க. நான் அந்த அடிப்படையில் தான் பேசுறேன். எங்க அத்தாட்சி இருக்குதுலாம் கேட்காதீங்கன்னா, த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், இது எழுதினதுடைய என்ன பார்த்தீங்கன்னா, எங்க பாஸ்டர் அப்படின்னு தூரத்துலேயே நீங்க தெரிஞ்சுக்கிது. என் குரல் வச்சு சில பேர் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. எங்க பாஸ்டர் குரல் மாதிரி தான் இருக்குது, எங்க பிரதர் குரல் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி அவருடைய எழுத்தினுடைய அந்த அந்த என்ன சொல்றது, ஸ்டைல்ன்றதுக்கு தான் சொல்லுவீங்க. அந்த அந்த அவருடைய அந்த எழுதின அந்த அந்த வடிவத்தை வச்சு என்ன பண்ணலாம்? வடிவல்ல, சரி அப்படியே புரிஞ்சுங்க. சில வார்த்தை தமிழ்ல சொல்ல தெரியல, அதனால அப்படியே புரிஞ்சுங்க. அவர் எழுதின அந்த 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 ஏன்னா மற்ற நிருபங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது இவரும் அதை தான் எழுதியிருப்பாரு. சரி இருக்கட்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை யோவா, ஒருவேளை பேதுரு சொல்லியிருப்பாருன்றா பரவாயில்ல. பேதுரு வந்து இயேசுவை பார்த்தார், கண் கூட பார்த்தார், அற்புதங்கள் செய்கிறதை பார்த்தார், தண்ணீர் மேல் நடந்து வந்ததை பார்த்தார், அடிக்கப்பட்டதை பார்த்தார், உயிரோடு எழுந்ததை பார்த்தார். ஆனால் பவுலுடைய வெளிப்பாடு பாருங்க எப்படி இருக்குது. அவரை கண்கூடாய் பார்க்க, அதனால்தான் இந்த எனக்கு இந்த நிருபம் ரொம்ப பிடிக்குது. பவுல் எழுதிய நிருபங்கள் அடிக்கடி ஏன் பிடிக்குது? அவர் நம்மள மாதிரி தான். சொல்லுங்க, பவுல் யார் மாதிரி? பேதுரு மாதிரி இல்ல. பேதுரு கண்கூடாய் பார்த்தவர். பவுல் யாரு? இயேசுவை கண்கூடாய் பார்க்கல. இங்க இருக்கிற எத்தனை பேர் கண்கூடா? நம்ம யாருமே கூட சீஷர்களா இல்லை, எதுவும் இல்லாம நாம நம்புறோம். இயேசு எனக்காய் மரித்து இருக்கிறார், இயேசு எனக்காய் உயிரோடு இருக்கிறார். இயேசுவை நான் நோக்கி பார்க்கும்போது அதுல அற்புதம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல குணமாகாத, இயேசுவின் நாமத்துல முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. இயேசுவின் நாமத்துல எல்லாம் ஆகும் என்பது என்னுடைய அறிக்கை, என்னுடைய விசுவாசம். அதனாலதான் அதை நான் நோக்கி பார்க்கிறதற்கு எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாமம் மேலான நாமம், அந்த நாமம் ஜெயமுள்ள நாமம், அந்த நாமம் விடுதலை உள்ள நாமம். அதான் இங்க அறிகுறியா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுன்னு சொல்லிட்டு இப்ப இயேசுவை பத்தி பேசுறார். 2வது வசனத்துல பாருங்க, இயேசு பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. அவர் இயேசு அவருக்கு முன் வைத்திருந்த அவரை அடிச்சான், அவரை நிந்திக்கிறான், அவரை குறை சொல்றான். எங்கேயாவது பிரசங்கம் பண்ணார்னா 5000 பேர் கூடி இருந்தான்னா ஒரு 50 பேர் எங்கேயாவது ஒரு கூட்டம் ஓரமா நின்று இருப்பானுங்க. வந்துட்டாரா பேசுறதுக்கு? இவரு பாரு நியாயப்பிரமாணத்தில் இல்லாதெல்லாம் பேசுவாரா இவரு. இவரை நம்பி ஒரு கூட்டம் வந்தது பாரு, இவனுங்க பாரு பைத்தியக்கார கூட்டம் அப்படிலாம் பேசின ஆட்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிந்தைகளை அவர் சுமந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர் சொல்றார், அதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர் மேல இருந்த எல்லா காரியங்களும், ஏன்னா ஒரு மனுஷனாய் பிறந்தார், அதனால அவர் அதெல்லாம் பொருட்டா எண்ணாமல் என்ன பண்றாங்களா? எண்ணாமல் சிலுவையை சகித்து சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். அதனால இதில் இருக்கிற வெவ்வேறுபட்ட வார்த்தைகளை கடந்த முறைகள் நான் பேசும்போது சொன்னேன். ஆமென். பல காரியங்களை இதுல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டேதான் இருந்தேன். சரி, 3வது வசனத்துல வாசிக்கும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். இப்ப அங்க இயேசு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு? அடுத்து நம்ம கிட்ட வர்றாரு. என்ன சொல்றாரு? இப்ப அவரை பத்தி பேசி நம்ம கிட்ட என்ன பண்றாருங்க? அதை அறிவுரையாய் பேசும்போது சொல்றாரு. என்ன சொல்றாங்க? ஆகையால், அதனால இயேசுவை நீங்க பின்பற்றீங்கன்னா, இயேசுதான் உங்க கடவுளை காட்டிலும் இயேசு மூலமா தான் உங்களுக்கு காரியம் நடக்கும் நீங்க நம்புறீங்கன்னா, ஆகையால் நீங்களும் இயேசுவை போல, நீங்களும் இயேசுவை போல இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து பார்க்கணும். அப்ப சோர்வு எங்க வருது? ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வாரம் டயர்ட் ஆகும். நேற்று கூட பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதான், பாஸ்டர் இஃப் யூ டோன்ட் லீவ் பை 9 o'clock you will miss the flight. 10 மணிக்கு ஏர்போர்ட் வேணும், அது ரொம்ப தூரம் ஏர்போர்ட்லேருந்து செகந்திராபாத்துக்கு. அங்கே அப்போ தான் கூட்டம் கூடிடுச்சு, வந்துட்டாங்க ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் புதுசாக வர்றாங்க, நிறைய பேர் அவங்களாம் நிற்கிறாங்க. எனக்கு எப்படி அவாய்ட் பண்ண தெரியல. ஜெபம் பண்ணி அடிச்சு புதுசு அந்த ஒரா கார் ஓட்டுறது, நான் எனக்கு கார் ஓட்டுறது தெரிஞ்சதுனால அவர் ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை. சரி, அடிச்சு பிடிச்சி எடுத்து சேட்டார்ப்பா, லைவ்ல பார்த்து என்ன தப்பா எடுத்துக்க போறாரு. எல்லாம் ஓட்டினாரு, அடிச்சு பிடிச்சி எடுத்து வந்து விட்டா செக்இன் பண்ணதுக்கு அப்புறம் 1 கிலோமீட்டர் போகணும் போர்டிங் பாயிண்ட். அது ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் டெல்லி ஹைதராபாத் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. உண்மையா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் மேல நடக்க வேண்டியது. 10:30 மணி ஆயிடுச்சு. எனக்கா ஃப்ளைட்டை விட்டேன்னா அவ்வளோதான், நம்ம வேற இன்னைக்கு வரணும்,
நஷ்டம் எல்லாம் இருக்குது, மனசுல ஓடுது. ஓடுறேன், சூட்கேஸை இழுத்துக்குன்னு ஓடுறேன், டடா டடான்னு ஓடி போயிட்டு மூச்சு வாங்க ஓடி போனா. நல்ல வேலை போட் பண்ணினே இருந்தாங்க எல்லாரும். பரவாயில்ல, கத்தர் கிருபையில உள்ள வந்துட்டு அப்படியே முடியல, அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால ஸ்டண்ட் விட்டுட்டேன், பசி இல்லைன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஸ்டண்ட் விட்டேன்னா, ஏன்னா அது வரைக்கும் மதியம் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க வீட்டில். அந்த ஒருத்தங்க கூட்டு போனாங்க, நல்லா கொடுத்தாங்க, அது போதும். பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அப்படி நல்லா இருந்துச்சு. ஒரு காஃபி மாத்திரம் குடிச்சோம். ஆனால் ஏன் சொல்ல வரேன்னா, சரி நம்முடைய உடம்பு இழைச்சிரும், அது சகஜம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் போய் ஃப்ளாட்டில் உட்கார்ந்தோடனே அப்படி கொஞ்ச நேரத்தில் செட்டில் ஆயிடுச்சு. இது அப்பப்போ தோன்றி தோன்றி மறைக்கிறது. ஆனால் ஆத்துமாவுக்குள்ள சோறு வரும் என்றால் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. புரிஞ்சவங்க யாரும் 4 பேர் இருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் புரிஞ்சுக்கினா சந்தோஷம். என் உதாரணத்தை தூக்கி ஓரம் வச்சிருங்க. இப்ப சொல்லுங்க, ஆத்துமாவுல. அதனாலதான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லும்போது சொல்ற, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய், ஆத்துமாவே நீ ஏன் பயப்படுற. ஒரு நாள் நீங்க எதை பத்தி பேசுறேன்னா, ஐயோ என் மூஞ்சி கருப்பாயிடுச்சே, எனக்கு ஒரு மாதிரி வெள்ள முடியாயிடுச்சே, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி என் மூஞ்செல்லாம் சுருக்கிடுச்சே, அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. அதெல்லாம் வயசுடைய கட்டாயத்துல போயிட்டே இருக்குது. அதெல்லாம் தேவை கிடையாது. ஆத்துமாவை பார்த்து பேசணும். ஆத்துமாவே நீ பலன் உள்ளதா இருந்து கொண்டே இரு. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது? அவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி ஒரு சோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருக்கும் போதும், as you wake up, you got to say, you got to speak to your soul and you got to say, oh my soul, you will never fail. ஆத்மாவே, இந்த ஆத்மாவுக்குள்ள யார் இருக்கிறா? அல்லத பாடுற, கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், நான் நம்பும் கண்மலையுமானவர். அதனால எதை பத்தி நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன், ஆத்துமாவுக்குள்ள சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவுல நான் என்ன பண்ண மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நேரம் ஓடிச்சானாலும் 10 நிமிஷம் உங்களோடு கூட இன்னைக்கு பேசணும்னு நினைச்சது ஒன்று சொல்ல போறேன். 124வது வாரத்துல சொல்றேன். பாருங்க, அடுத்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரே என்ன பண்ணுங்க. இன்னைக்கு முக்கியமா அதான் சொல்ல நினைக்கிறேன். அல்லேலூயா. 51வது வாரத்துக்கு வந்திருக்கு இந்த வருஷத்துல. 124வது வாரமா இந்த செய்தியை கேட்கறீங்க. சகிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குது. The person to have title like this, the person that tolerates will triumph over the victory that God has in his life. இன்னைக்கு அதான் என்னுடைய செய்தி. எந்த மனுஷன் சகித்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய கொண்டாட்டம் காத்து இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, திரும்ப சொல்றேன். கோவம் வரும். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. நம்ம சான் சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வேலையில் அவ்வளோ பெரிய துன்புறுத்தல், அவ்வளோ, ஆனால் அந்த வேலையை விட முடியாத சூழ்நிலை. அப்போ என்ன, அது சகிச்சுட்டே இருந்தேன். கர்த்தர் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினேனோ அதை விட அதிகமாக இன்னும் கூட ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய ப்ரொமோஷனோடு கூட எனக்கு கர்த்தர் ஒரு புதிய வேலையை தந்திருக்கிறார். சகிக்கிறவன் ஜெயம் பெறுவான். என் கூட தான் இருந்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்கிறீங்க. மீதி நைட் ஆராதனை கூட இப்படி தான் இருப்பீங்களா? நாளைக்கு வர ஒரே ஆராதனை தான். வாங்க காலைல, நாளைக்கு ஒரே ஆராதனை தான். என்ன பாஸ் 8 மணி ஆச்சு, இப்போதான் பேச தொடங்கிறேன். ஆமாம், இப்போ தான் பேச தொடங்கிறேன். இன்னைக்கு பேசி தான் அனுப்ப போகிறேன். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, சகிச்சிங்கன்னா ஒரு வெற்றி காத்து இருக்குது. சொல்லுங்க, யாரோ 2 பேர்ட்ட சொல்லுங்க. அப்படியே என்ன பார்த்து பேசிட்டே இருக்கிறேன். நான் தான் சகிச்சு அவங்க கூட பிரசங்கம் பண்ணே இருக்கிறேன் ரொம்ப வருஷமா. நீ என்கிட்டயே சொல்லி நிக்கிறிய, நீ பக்கத்துல சொல்லு. எப்ப பார்த்தாலும் என்னையா பார்த்து பார்த்து பேசுறேன். நான் தான் எவ்வளவு சகிச்சு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன். அதனால பக்கத்தோட சொல்லு, சகித்தால் ஒரு பெரிய ஜெயம் காத்து இருக்கிறேன். பாருங்க, இதே அடுத்த புஸ்தகத்துல, யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரத்துல 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிறவன் யாரோ பாக்கியவான். அப்ப சகிக்கிறவன் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சகிச்சா பாக்கியவான். சொல்லுங்க, சகிச்சா. பக்கத்துல இருக்க சொல்லுங்க. அதனாலதான் உங்களை சகிச்சுக்க சொன்னேன். சகிச்ச சொன்னது காரணம் என்னன்னா, நீங்க பாக்கியவான். வெளியில இருக்கிறவங்களா பேசுப்பா, உள்ள இருக்கிறவங்களா பேசுங்க, எல்லாம் பேசு. ஒளிபரப்புல இருக்கிறவங்களா கூட பேச சொல்லுங்க. சகித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். சோதனை சகிக்கிறவன்
பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. அல்லேலூயா. When you tolerate, you will triumph that victory that God has for your life. Hallelujah. நான் சகிச்சுக்கிறேனே, என்ன பெருசா, நான் சகிச்சுட்டே தான் இருக்கிறேனே, சகிச்சுக்கோ. 51வது வாரம் பாஸ்டர், சகிச்சுனே இருக்கிறேன் பாஸ்டர், சகிச்சுக்கோ. கர்த்தர் அதை தான் சொல்றாரு. நான் இதை தியானித்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு பலருடைய சம்பவங்கள் இது, ஆபிரகாம்ல இருந்து. ஆனா ஏனோ திரும்ப திரும்ப யோசேப்பை கொண்டு வந்தார். யோசேப் கதை தெரிஞ்சனால உங்களுக்கு திரும்ப அப்படியே கொஞ்சம் லைட்டா ஒரு ஓட்டி காமிக்கிறேன் அந்த படத்தை. யோசேப்பு சொந்த சகோதரர்கள், நல்லா இப்போ நீங்க என் கூட ஒரு எம்பத்தைஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. நான் பேசுறத கூட பிறந்தவன், ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்து ஒரே வீட்டில் வளர்ந்தவனுங்க, ஒரே இன்னைக்கு அவனை தூக்கி என்ன பண்றானுங்க, குழியில போடுறானுங்க. குழியில போட்டதுக்கு என்ன பண்ணாவன் சகித்து கொள்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன்னை குழியில அள்ளி இருக்கிறது போல நீ ஃபீல் பண்றியா, சகிச்சுக்கோ. என் கூட இருக்கிறீங்களா? குழியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, சகிச்சுக்கோ. You're feeling that you're thrown into that pit, I will say that you tolerate that. சகிச்சுக்கோ. யாருக்கோ பேசுற, அதனால தான் எனக்கு இந்த பிரசங்கத்தை கட் பண்ணிட்டு டைம் ஆச்சுன்னு முடிக்க நான் விரும்பல. ஏனென்றால் கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு இந்த பகல்ல கூட நான் உட்காந்து ஜெபம் பண்ணி இதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தர் திரும்ப இதை எனக்கு காண்பித்து கொண்டே இருந்தாலும் நான் பேசுறத நான் பேசிதான் ஆகணும். We are going through that humiliation. பயங்கரமான ஒரு அவமதிப்போடு கூட ஒரு நிர்பந்தத்தோடு கூட இன்றைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் திரும்ப சொல்றாரு, நீ சகிச்சுக்கோ. இதை சகித்து நீ கடந்து, ஏன்னா அந்த குழியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்குவார் வெளியில. இந்த குழியிலிருந்து யாரையும் அனுப்பிச்சு தூக்குவார். அன்னைக்கு எகிப்துக்கு வியாபாரம் பண்ண போனவங்க வந்தாங்க, அவங்க தூக்கின்னு போயிட்டாங்க யோசேப்புடைய வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு யாரோ ஒரு 3வது ஆளை வச்சு கூட கர்த்தர் உன்னை அந்த குழியிலிருந்து தூக்கி உன்னை எங்க கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தணும் அங்க நிறுத்துவார் என்று இந்த ராத்திரியில் உன்னை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரதர், நீ எங்க வேணா உட்கார்ந்து கொண்டிருங்க, இல்லை இந்த சூழ்நிலையில வெளியில சொல்லாம யாருக்கிட்டையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாம இன்னைக்கு இருந்திருப்பீங்களான்றோம். நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்ற இந்த ஆண்டனுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறாய். சகிக்கிற உனக்கு ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. யோசி, அப்படி வாழ்க்கையில முதல்ல குழி, 2வது நம்பி ஒரு வீட்டுக்கு போறாரு. ரொம்ப பெரிய ஸ்கில்ஃபுல் ஃபெலோ. நீங்க போய் வீட்டில் வாசிங்க. இந்த முழு சரித்திரமும் ஏறக்குறைய ஆதியாகமம் 37 இருக்குது. 37 இந்த முதல் பிரச்சனை. 39 வாசித்தீங்கன்னா போர்த்திபார் வீட்டில் போய் உட்கார்றாரு. அங்க அவரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய இடி உழுது, எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிளேம். குழி இங்க ஃபர்சேக்கன். என்னதுங்க எல்லாருக்கும் சம்பவம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒன்றுக்கு இவன் மேல ஒரு பழி சுமத்தப்படுகிறது. எந்த போர்த்திபா சொல்றான், இவன் எனக்கு வேணும், இந்த பையன் கண்டிப்பா எங்க வீட்டுல இருக்கிறதுனால பெரிய ஆசீர்வாதம் நினைச்சானோ, அவன் இன்றைக்கு இவனை அவமதிக்கிற ஒரு பெரிய சூழ்நிலை. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வாசிக்கும் போது திரும்ப அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இங்கெல்லாம் சரி இப்படியோ போயிட்டான் இவனுங்க வந்து இது பண்ணானுங்க. நான் போய் ஜெயிலில் உட்காந்துன்னுக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் அங்கே ஒரு பானபாத்திரக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒரு தரிசனத்தை கண்டு அவனுக்கு விளங்க கொடுக்குறான். அவன்கிட்ட சொல்கிறான், நீ போயிட்டேப்பா. அவன் சொல்லும் போதே சொல்கிறான், திருக்கசனமாக சொல்கிறான், நீ வந்து ஒரு நாள் உன்னை கர்த்தருக்கு விடுதலையாக்கி கொண்டு போயிடுவாரு, நீ அன்னைக்கு என்னை மறந்துடாதுன்னு. I termed it this 3 ways. 1, he was forsaken, he was fooled, he was forgotten. Many times you'll be forsaken, most times you'll be fooled. ஒண்ணுமே இல்லாத ஆள் மாதிரி உன்னை என்ன பண்றாங்க, அப்படியே ஒதுக்கி இன்றைக்கு அப்படி உன்னை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் எப்படி பேசியிருப்பாங்க யோசேப்ப, திருட்டு பையன்,
நம்பி வீட்டில் சேர்த்தமே. அன்னைக்கே சொல்ல அப்படின்லாம் அப்புறம் பல வார்த்தைகளை சொல்லி பேசியிருப்பாங்க. ஆனால் நான் நம்புறேன் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும், ஆனால் அதை அவன் சகித்து கொண்டான். அல்லேலூயா. அதோட ரொம்ப மனவேதனையா எதுனா திரும்ப இருந்திருக்கும். ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், அவன் வெளியில போயிட்டான். வெளியில போனவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, போயிட்டு என்ன சொல்லியிருக்கலாம், சரிடா ஒரு ஒரு வார்த்தை அவன் சுத்தமா மறந்துட்டான். 40ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசந்த வீட்டில் வாசிங்க. நேரம் இல்லை எனக்கு, அதனால நீங்க எல்லாம் நோட் பண்ணிங்க. 37 அப்படியே வாசம் வந்தீங்கன்னா. இன்னைக்கு திரும்ப சொல்றேன், if you're willing to tolerate, if you're willing to endure, the favor of God is waiting for you in your life. தேவனுடைய தயவும் வாழ்க்கையில காத்திருக்கிறது. இந்த தயவு எப்போ வேலை செய்யும்ட்டு, அதுக்கு எந்த நேரம்ட்டு நீ எதிர்பார்க்கிற நேரத்தை கடந்து நீ எதிர்பாராத ஒரு நேரத்தில் அந்த தயவு வேலை செய்யும். நான் நினைக்கிறேன் இந்த பானபாத்திரக்காரன் வெளில போனவனே அவன் யோசித்திருக்கலாம் கூட, என் லாஸ்ட் சான்ஸும் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் 13 வருஷம் கடந்துருச்சு. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 17 வயசுல போனோம், 13 வருஷங்கள் கடந்துருச்சு. எப்படி இருந்திருக்கும், ஒன்றன் பின் ஒன்றா எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா கர்த்தர் எதிர்பாராத ஒரு நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா. 41ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. அவர் சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு, இந்த மனுஷனை மாதிரி தேவ ஆவியை பெற்ற மனுஷனை நான் பார்த்ததே இல்லடான்ட்டான். அப்ப அவனுக்கு என்ன இருக்குன்னா, இத்தனை வருஷம் எங்கடா இருந்த, நானும் இந்த ஊர்ல தான், இந்த நாட்டை தான் நான் அரசாட்சி செய்யறேன், இதே இடத்துல தான் இருக்கிறேன், ஆனால் நீ எங்க? அப்போ சகிச்சு கொள்ளுகிற மனுஷன் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நீ அவமதிக்கப்படலாம். இத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, எல்லாருக்கும் புரியலன்னா நான் உங்களை வற்புறுத்தவே மாட்டேன். ஆனால் யாரோ சிலர்கிட்ட கர்த்தர் பேசும்படி கேவிட்டு இருக்காரு. மற்றவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கூட போயிடலாம். 8-9 ஆயிடுச்சு, இந்த 8 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் போயிடலாம். ஆனால் தப்பே எடுத்துக்க மாட்டேன். டிஸ்டர்ப் இல்லாமல் அழகாக பைபிள் எடுத்துன்னு குவைட்டாக கிளம்பிடுங்க. ஆனால் நான் பேச வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். யாருக்கோ திருக்கசனமாய் கர்த்தர் காரியத்தை இந்த வருஷம் முடியல மாத்துறாரு. எனக்கு தெரியாது எப்போன்ட்டு. The time is approaching. ஒரு நேரம் வந்திருக்குது. நீ நினைச்சுக்க, the last chance of proving myself is also over. கடைசி சந்தர்ப்பம் என்னை நிரூபிக்கிறது கூட கடந்து போயிருச்சு. இப்படிதான் இருந்திருக்கும். யோசேப்பு எப்படி இருந்திருக்கும்னா, my last chance is also over. Who's going to go and advocate my cause? யார் போய் எனக்காக இனி பேச முடியும்? யார் போய் இனிமேல் எனக்காக போய் நின்று நான் நல்லவன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையே நீ. ஏன்னா எல்லாரும் முடிஞ்சிச்சு. அண்ணன் கிடையாது, தம்பி இல்ல, அப்பா இல்ல, யாருமே இல்ல. கூட இருந்த பழகணும் அந்த ஆள் தான். இனி நான் போய் ஒருத்தங்கிட்ட இப்ப பில்ட் பண்ண என் ட்ரஸ்ட, இனிமே போய் ஒருத்தங்கிட்ட நான் கட்டி நான் நல்லவன்னு காமிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னும் போது கர்த்தர் அறியாத வழியிலிருந்து, ஒரு எதிர்பாராத விதத்திலிருந்து கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குகிறவர். சகிக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு எப்படி செய்வார்லாம் எனக்கு தெரியாது, ஆனா செய்ய முடியும் அவரால். அவர் செய்ய வல்லவர். அது உன் வேலையா இருக்கட்டும், உன் குடும்பமா இருக்கட்டும், உன் சூழ்நிலையா இருக்கட்டும், அவர் எப்படி வேணா செய்ய வல்லவர். அவர் உனக்கு செய்வார். சகிச்சிருந்த வாழ்க்கை. அதனால தான் இன்னைக்கு இதை படிச்சு இதை கர்த்தர் வெளிப்படுத்துற பிறகு அந்த டைட்டில் இப்படி தான் பண்ணேன். When you tolerate, maybe sometimes you lose your tolerance levels. யோசேப்புக்கு அவனுடைய டாலரன்ஸ் லெவல், டாலரன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. பேசி இது கேட்டிருப்பீங்களா? கேட்டிருப்போம் நிறைய. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன், நான் அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நான் காட்டுல இருந்து புஷ் வந்த சிங்கத்தோட பயங்கரமா ஆயிடுவேன் அப்படின்னு ஆவாங்க. நிறைய நேரத்தில் நமக்கு அப்படிதான் தோணும். இந்த மனுஷனை கொஞ்சம் யோசித்துங்க. அப்படி ஒரு சூழ்நிலையோடு கடந்து போறவங்க இந்த மனுஷனை கொஞ்சம், இன்னைக்கு ராத்திரி ஏனோ நீங்கள் பல முறை நீங்க கதையா கேட்டிருந்தீங்கன்னா, இது கதை இல்லை சார், நிஜம் சார். ஏதோ ஒரு மனுஷ வாழ்க்கையில் நடந்து முடிச்சிட்ட ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு அந்த சூழ்நிலையோடு கூட நம்மை ஒப்பிட்டு கொள்ளும்படிக்கு தான் இது வேதாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சகிப்புத்தன்மை ஒரு எல்லையை கடந்து போயிடுச்சுன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சுன்னா தான் சொன்னார், திராணிக்கு மேலாக கர்த்தர் சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேலாக
அப்போ இன்னும் டெஸ்டிங் போயின்னு உங்ககிட்ட திராணி இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதை வாசனுக்கும் போது அதாவது யோசிச்சேன், சில சம்பவங்கள்லாம் யோசிச்சு நான் படிச்சு நைட்டு நீ மதியானம் நான் படிச்சு அப்படியே இருக்கும்போது யோசித்தேன். அப்போ உன்னை என்கிட்ட கொஞ்சம் திராணி இருக்குதுன்னு நினச்சி தான் நான் போட்டு ரொம்ப டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ. நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஓ you think I can endure this even more, that's why God you are just letting me to go through this. Okay, if you think so, how can I change that, God? நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நான் எப்படி ஆண்டவரை மாற்ற முடியும்? எத்தனை பேர் அந்த அந்த தன்மைக்கு இன்னைக்கு ராத்திரி வர்றீங்க? எத்தனை பேர் அந்த தன்மையோடு கூட இன்னைக்கு சொல்வீங்க? எனக்கு தெரியாது, வெவ்வேறுபட்ட சூழ்நிலையோட, குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலை, சரீர சூழ்நிலை, ஒரு வேலையினுடைய சூழ்நிலை, பல சூழ்நிலையோடு கூட இன்னைக்கு போராடுறவங்க இந்த இடத்துல இருக்கலாம். ஒளிபெருவில் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. மறு ஒளிபெருப்பில் ஒரு வேளை கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை கேட்டிங்கன்னா கூட இதே வார்த்தை தான் அன்னைக்கு உங்களுக்கு கிரிய செய்யும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கும்போது சொல்றது அதுதான் பிரதர், சிஸ்டர். God knows your tolerance level. இது எப்போ வெடிக்கும் நமக்கு இந்த குக்கர்ல பத்தி தெரியும், இல்லைன்னா இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம இன்னைக்கு இந்த உலக பிரகாரமாய் விஞ்ஞான பூர்வமாய் கண்டுபிடிச்ச நிறைய விஷயம் தெரியும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தவர், உன்னை படைத்தவர், உன்னுடைய எல்லா லெவலும் அவருக்கு தெரியும். அதனால ஒரு வேலையில ஒரு காரியத்துல நீ சகிச்சுட்டே இருக்கிறன்னா சகிச்சுக்கோ, அதுக்கு ஒரு முடிவு வருது. இல்லையா, உன் குடும்பத்துல ஒரு காரியத்துல நீ சகிச்சுட்டு இருக்கிறியா, சகிச்சுக்கோ, அதுக்கு ஒரு முடிவு வருது. சரீரத்துல கூட ஒரு வேதனையில நீ சகிச்சுட்டு இருக்கிறியா, சகிச்சுக்கோ, அதுக்கு ஒரு முடிவு வருது. இல்லையா, அது நல்ல ஒரு முடிவு தான் வருது, கர்த்தர் தர்றாரு. இல்லையா, நல்ல ஒரு முடிவு தான் வருது. யாரெல்லாம் எப்படி உன்னை பார்த்துருந்தாங்க எனக்கு தெரியாது, ஆனா அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னுடைய ஜெயத்தை நிரூபிப்பார். உன்னை புறமதிமாய் பேசினவங்க, உனக்கு அவதூறாய் பேசினவங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஜெயத்தை நிரூபிக்கிற ஒரு காலம் வருகிறது. அதை தான் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு. இல்லையா, அதனால இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன். ஏன்னா பாருங்க, ரொம்ப அழகா அந்த அதனால தான் அந்த யாக்கோபு புத்தகத்துல 1:12 அவனுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். இல்லையா, என்ன தராருங்களா? சகிச்சிரும் என்ன தராரு? The crown is coming. ஆமென். உங்களுக்கு தலையில தொட்டு சொல்லுங்க, அந்த ஜீவ கிரீடம் எனக்கு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த சகிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜீவ கிரீடத்தை கர்த்தர் எனக்காய் தரப்போறார். அதான் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்களை தொட்டு நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லைகள் தாண்டி போத ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நீங்க யூ ஆல்மோஸ்ட் லூசிங் யுவர் டாலரன்ஸ் லெவல். உன்னுடைய சகிப்புத்தன்மை சகிப்பு இழந்துட்டு, என்னால் இனி இதை இப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலையே. ஐ எம் forsaken. மோஸ்ட் டைம்ஸ் ஐ ஃபீல் ஐ எம் betrayed. ஐ எம் fooled. நிறைய நேரத்தில் நான் எவ்வளோ முயற்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை இப்படி பண்ணியே என்ன ரொம்ப என்ன டிப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி மேபி யூ ஆர் கோயிங் த்ரூ தட் ஹியூமிலேஷன். பயங்கரமா உடைய வாழ்க்கையில நீ கடந்து வந்து கொண்டே இருக்கிறாய். not only that, you always feel that you're forsaken, there's nobody there. எப்படி ஆண்டவரே இதில் நான் சகிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பயங்கரமான ஒரு நிர்பந்தத்தோடு கூட நீ உட்கார்ந்து இதை கேட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, சகிக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, உன் திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க மாட்டேன். உன் சகிப்புத்தன்மை எவ்வளோன்னு எனக்கு தெரியும், அது வரலதான் உன்னை நான் சோதிச்சுட்டே இருப்பேன். And I know your levels and I will not going to test you beyond that level. அதை கடந்து நான் ஒரு நாள் உன்னை சோதிக்க மாட்டேன். ஆனா இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபேவர் வச்சிருக்கிறேன். I have a greater favor in your life. உன் வாழ்க்கையில் ஒரு தயவை வைத்திருக்கிறேன். அது ஜீவ கிரீடம் மாத்திரமல்ல, அது உயர்வாய் இருக்கும். இவ்வளவு நாள் சகிச்சது ஒரே நாள் எப்படி ஒரு காரியத்தை அழிச்சிட முடியுமோ அந்த மாதிரி கர்த்தர் இவ்வளவு நாள் நீ சகிச்சது ஒரே ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் அழிச்சு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய தயவுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். அதை நீ பெரிய வெற்றியாய் கர்த்தர் கொண்டாட உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ராத்திரி? அது இருக்கிற இடத்துல எழுந்து சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சகிக்கிறது நல்லதுதான் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் உண்மையா அவங்க மனதார சொல்ல போறீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய வெற்றியோடு கூட எனக்கு தெரியாது, இந்த ஆண்டவருடைய இறுதிக்குள்ள பெரிய சாட்சியோடு வந்துடலாம். அதுல இருந்து இன்னைக்கு ராத்திரி நீங்க எப்படியெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான்
நான் பேசுற இந்த பகுதியில இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் என் சிந்தனைக்குள்ள மாத்திரம் எனக்கு காமிச்சார், இதை பேசு அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி பேச சொன்னார்னா அதுல ஒரு பெரிய ஆழம் இருக்கிறது, அதுல ஒரு வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இருக்கிற இடத்துல நீங்க எல்லாம் உங்க ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோட கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் என் திராணிக்கு மேலாக கர்த்தர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீதியின் கிரீடத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறீர், ஜீவ கிரீடத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறீர், அந்த ஜெயத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.